பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய காதல் ஜோதிடர் ஈஸ்வரி. இன்னைக்கு நீங்க யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களை பத்தின ரகசியங்கள், உங்களுக்கே தெரியாத பல ரகசியத்தை பத்தி சொல்றதுக்காக வந்திருக்கேன். சோ துலாம் ராசியில பிறந்த ஆண் பிள்ளைகள் நீங்க எப்படி இருக்க போறீங்க அப்படிங்கிற பத்தின ஒரு விளக்கமான பதிவு தாங்க. அதாவது காலச்சக்கரத்தின் 7ஆம் இடம் சொல்லக்கூடியது பார்த்தோம் அப்படின்னா துலாம். துலாம்னால என்னங்க? சுக்கிரனுங்க. சுக்கிரனை கூட வச்சுட்டு நம்ம எப்படிங்க இருப்போம்? எப்படி இருப்போம்? அப்படி இருப்போம் இல்லையா? கண்டிப்பா. அதாவது சுக்கிரன் தான் இங்க அதிபதி. இங்க சூரியன் வந்து உங்களுக்கு நீச்சமடைய, சனி உச்சமடையக்கூடிய ஒரு ராசி. ஸோ எல்லாத்துக்கும் எல்லா நிலைகளும் ஈஸியா கிடைச்சிடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாரி தான். ஸோ உங்களுக்கான ஒரு நிலைகள் வேற மாரி. நான் சொல்லுவேன் பொதுவாவே துலாம் ராசியில ஆண் பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னா, அவர் சிறந்த நண்பரா இருப்பாரு. புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு ஆண் பிள்ளையா இருப்பாரு. மத்தவங்களுடைய மனவேதனைகளை புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ஆண் பிள்ளை அப்படிங்கிறது, அது ரொம்ப பெரிய ஒரு விஷயம் தெரியும். கிஃப்ட் இல்லைங்களா? அந்த மாரி தான். ஸோ இவங்களுக்கு என்னன்னா, அந்த துலாம் ராசியில பிறந்த ஆண் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்கன்னா, பொதுவாவேங்க என்னங்க செய்றது? நாங்களும் நல்லவங்க தாங்க. ஆனா எங்கள கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன். நாங்க எதையும் பண்ணலங்க அப்படின்ற அளவுக்கு புலம்புவாங்க. இவங்க எங்க போய் உட்கார்ந்தாலும் சரிங்க, 4 பிள்ளைங்க பின்னாடியே வந்துருங்க. இப்ப படத்துல பாக்குற மாரி, ஒரு பையன் போனா பின்னாடியே 4 பொம்பள பிள்ளைய போச்சு அப்படின்ற மாரி சொல்லுவாங்க இல்லையா? இது எங்கிருந்து தான் வரும்னே தெரியாது. இந்த துலா ராசிக்கு ஒரு பெரிய பிரச்சனை. இவங்களுக்கும் அந்த பெண்களுக்குமான தொடர்பு. ஏங்க சுக்கிரன் தாங்க உங்க அதிபதி. அப்புறம் வராம இருந்தா எப்படிங்க நியாயமா இருக்கும்? இந்த நிலை வந்து இயல்பாவே உண்டு துலாம் ராசிக்கு. ஆ ஒரு வேலை செய்றாங்க அப்படின்னா, அந்த மகிழ்ச்சியா அத வந்து சந்தோஷமா செய்யறதுக்கு ஒரு குடுப்பன வேணும் பார்த்தீங்களா? இவங்களுக்கு அந்த ஒரு தன்மை உண்டு. நல்ல ரொம்ப 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 அ ரொம்ப அழகா கையில அவங்க ஹேண்டில் பண்ணலாம். ரொம்ப அழகான விஷயங்கள் நெறைய வச்சிருப்பாங்க. அந்த அன்பு மத்தவங்களுடைய சந்தோஷம் முக்கியம்ன்றதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் குடுப்பாங்க. இவங்கள பொறுத்தவரைக்கும் எப்படின்னாங்க, எந்த வேலையுமே வந்து கொஞ்சம் குழப்பமாவே இருக்கக்கூடிய மனநிலை மட்டும் உங்கள்ட்ட இருக்கும். பெண் சார்ந்த பஞ்சாயத்து, துலாம் ராசியில பிறந்த ஆண் பிள்ளைகளுக்கு கண்டிப்பா உண்டு. அதே மாரி பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட பஞ்சாயத்து உண்டு. இன்னொரு விஷயம் எடுத்துட்டோம் அப்படின்னா, இங்க வந்து சூரியன் வந்து உங்களுக்கு நீச்சம் அடைறாரு. இந்த பெருசா வந்து இந்த எங்க அப்பா வந்திருக்காரு பார்த்தீங்களா? அவர் தாங்க என் வாழ்க்கையில பிரச்சனையே. நான் அன்னைக்கு நெனச்ச மாரி படிக்கிறது எனக்கு அன்னைக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தா இன்னைக்கு நான் நல்லா இருந்திருப்பேன். அப்படின்னு ஒரு புலம்புறது. எங்க அப்பா தான் என் வாழ்க்கையில நல்லதும் அவர் தான், கெட்டதும் அவர் தான் புலம்பக்கூடிய நபர். ஸோ ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்த குடுக்குறவங்க அவங்க தான். அந்த குடுத்து கெடுத்தாங்க அப்படிங்கிற மாரி நிலையில இருக்கவங்களும் அவங்க தான். என்னன்னாங்க இவங்க ஒரு பெரிய சுதந்திர காற்றுங்க. சுதந்திரம் அதாவது அடைக்கப்பட்ட சுதந்திரமா காத்துன்றது எப்படி இருக்கும்? ஒரு பரவலா இருக்கக்கூடிய ஒரு தன்மை. அத போட்டு அடைச்சு வச்சா என்ன ஆகுங்க? கஷ்டம் இல்லைங்களா? இவங்கள பொறுத்தவரைக்கும் எப்படின்னாங்க, இவங்கள வந்து அடைச்சு வச்சுட்டோம் அப்படின்னா தாங்க மாட்டாங்க. அதுல மட்டும் இவங்க ரொம்ப தெளிவா இருக்கணும். அடைச்சு வச்சுட்ட காத்த வந்து அ மு மு சுதந்திரம் பறி போயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ஃப்ரீயா அப்ப இருக்க முடியாது இல்லையா? ஸோ அடைபட்ட காற்றா இருக்க விரும்ப மாட்டாங்க. அதே மாரி கூண்டுக்குள்ளேயே இருக்கிறதையும் விரும்ப மாட்டாங்க. இவங்களுக்கு இவங்களோட சுதந்திரம் ரொம்ப முக்கியம்னு நெனைப்பாங்க. ஆசை, அபிலாசை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் பார்க்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. அனாவசியமான விஷயங்கள போய் மூக்குல நுழைக்க மாட்டாங்க. பட் ஆனா, இவங்கள தேடி தேவையில்லாத பஞ்சாயத்துகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். எல்லாத்தையும் எடை போடுவாங்க. யாரு, என்ன, எவரு, எப்படி எல்லாமே உங்களுக்கு தெரியும். வியாபாரம் செய்யாத துலாம் ராசி ஆண்கள் கிடையாது. ஒரு சொந்த தொழில் ஏதாவது ஒண்ணு பண்றேன். ஒரு கம்பெனிக்கே வேலைக்கு போறேன் அப்டின்னா கூட, அந்த கம்பெனில எனக்கான அங்கீகாரம் கிடைச்சது. அந்த பேர் புகழுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் குடுப்பாங்க. ஏன்னா எது இல்லை அங்க சூரியன் நீச்சம் இல்லையா? சுக்கிரனோட வீடா இருந்தா கூட சூரியன் நீச்சம்னா என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன சிந்தனை தோணும்? எனக்கு அந்த மரியாதை இல்லாத இடத்துக்கு நான் ஏன் போணும்? அப்படிங்கிற எண்ண சிந்தனை உங்களுக்கு வரக்கூடிய தன்மை உண்டு. துலாம் ராசியில பிறந்த பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில பிசினஸ் பண்ணி அவங்க குடும்பத்திலேயோ அவங்களே பிசினஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இன்னொரு விஷயம் என்னன்னாங்க, இந்த வர்றதுக்கு முன்னாடியே ஒருத்தன் அ யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்னு சொல்றது மாரி, இவங்கலாம் பின்னாடி என்ன நடக்க போகுது? இவன் எதுக்கு வந்திருக்கான்? என்ன நோக்கத்துல வந்து நம்மகிட்ட உட்கார்ந்துருக்கான்? முன்னாடி ஒரு ஆள் உட்கார்ந்தா ஃபுல்லா கேப்சர் பண்ணிருவாங்க. அப்படியே அந்த ஸ்கேன் பண்றது ரோபோ எப்படி ஸ்கேன் பண்ணும் பார்த்தீங்களா? அது மாரி அவங்களோட மைண்ட ரீட் பண்ணிருவாங்க. ரைட்டு நம்ம ஆள் வந்திருக்காரு. வெளிப்பாடு இதுதானா? ரைட்டு அப்படிங்கிற மாரி ஒரு கால்குலேட்டிவ் எடுத்துரும். அந்த மாரி இருக்கக்கூடிய தன்மைலாம் வந்து பார்த்தீங்கன்னா, துலாம் ராசிக்கு உண்டு. பொதுவா வந்து பார்த்தோம்னாக்கா, இந்த துலாம் ராசியில பிறந்த ஆண் பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா, படிப்பா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், எல்லாமே சரிங்க. அவ்ளோ சூப்பரா பண்ணக்கூடிய நபர்கள் தான். எத பண்ணாலும் லவ்வோட பண்ணு. நம்ம எப்படி சொன்னோம் பார்த்தீங்களா? அது மாரி புடிச்சு பண்ணு, புரிஞ்சு பண்ணு, வித்தியாசமா பண்ணு, செம்மையா பண்ணு அப்படின்ற அளவுக்கு வாழக்கூடிய நபர்கள். அப்ப அது அவங்ககிட்ட ஒரு யூனிக்னே சொல்லலாங்க. அது ஏன்னே தெரியாது. அந்த சுக்கிரன் அங்க இருக்கிறதுனாலயே வந்து, அந்த புடிப்பு புடிச்சதுன்றதுக்கு ஒரு முக்கியத்துவம் வந்துன்னே இருக்கும். மாத்தவே முடியாது.
என்னதான் இருந்தாலுமே வந்து சில விஷயங்களை மாத்த முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்களுடைய நிலைகளை பொறுத்த வரைக்கும் இதுங்க. இவங்களுடைய படிப்பு விஷயத்தை எடுத்துட்டோம் அப்படின்னாலும் சரி, புடிச்சு படிச்சுட்டாங்கன்னா சக்சஸ் தாங்க. ஃபுல் மார்க் வாங்கினாலும் அவங்கள்ட்ட கேட்டு வாங்கிக்கலாம். ஒரு விஷயத்த என்னன்னா அப்ரிசியேஷன் மட்டும் தான் விரும்புவாங்க, வேற எதுவுமே விரும்ப மாட்டாங்க. உன்னால முடியும், உன்னால மட்டுமே முடியும், உன்னால முடியும் நான் நம்புறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உங்கள்கிட்ட கொடுத்துட்டா போதும், சக்சஸ்ஃபுல் தான். ஏன்னா சூரியன் நீச்சம் ஆகுது இல்லையா, சோ அந்த அங்கீகாரம் இல்லைன்ற வேதனையே உங்களுக்கு அதிகமா இருக்கும். அதை தாண்டி அந்த அங்கீகாரம் இருக்குன்ற இல்லாத ஒரு விஷயத்த இருக்குன்னு நம்ப வைக்கிறது தானே எங்க வாழ்க்கை இல்லையா. சோ அப்படிதான் இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த நம்பிக்கையை வந்து ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய தன்மை வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பர்னு சொல்லலாம். துலாம் ராசியில பிறந்த ஆண் பிள்ளையா இருக்கட்டும், பெண் பிள்ளையா எப்பயுமே எதிர்பாலின ஈர்ப்புன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இவங்களுக்குலாம் வந்து அந்த எதிர்பாலினம் பெண் சார்ந்துதான். பெண் தாங்க என்னோட வாழ்க்கையில மிகப்பெரிய சந்தோஷம். அவங்கதான். அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையில வெற்றி. என்னோட லைஃப் பண்ண வந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட வாழ்க்கை மிகப்பெரிய லெவலுக்கு மாறி இருக்கு. எத்தனை பேர் இருக்கீங்க, நீ பண்ணுப்பா நான் பின்னாடி இருக்கேன்ற ஒரு உத்வேகமா உங்களுக்கான ஒரு பார்ட்னர் இருப்பாங்க. உங்களுக்கு வந்து வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, ஒரு சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா நம்ம ஏங்க பிசினஸ் பண்ணக்கூடாதுன்னு கேட்பாங்க. கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில வளர்ச்சி வர்றதுக்கு மிகப்பெரிய ஊண்டுகோலா இருப்பாங்க. நான் எதுனாலும் பாத்துக்கலாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒவ்வொரு ஆணுக்கு பெண்ணுக்கு ஒவ்வொரு ஆணினுடைய வெற்றிக்கு பின்ன ஒரு பெண் இருப்பான்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கான வாழ்க்கைக்கு உதாரணம் வந்து உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நல்ல பிள்ளைங்களால பெருமை, பிள்ளைங்களோட பயணிக்கிறதுல பிரச்சனை இருக்கும். நிறைய பேருக்கு பாருங்களேன், துலாம் ராசியில பிறந்த ஆண் பிள்ளைகள்கிட்ட கேட்டு பாருங்க, என் குழந்தை கூட பயணிக்கிறதுல பிரச்சனை, என் குழந்தை வெளிநாட்டு வெளியூர்ல இருக்காங்க, என் கூட கரெக்டா அவன் படிச்சு முடிக்கும் போது, நான் படிச்சு முடிக்கிற வரைக்கும் நான் வெளியூர்ல இருந்தேங்க, அதுக்கப்புறம் அவன் படிச்சு முடிச்சுட்டு நான் வரலான்னு வரும்போது அந்த பையன் வந்து வேலைக்காக வெளியூர் போயிட்டான். சோ நாங்க ஒரு குடும்பமா இருக்கோம், பட் அந்த குடும்பம்ன்றது பேரளவுக்கு இருக்கு. எல்லாம் கால்ல பேசிக்கிறோம், பெருசா வீடியோ கால்ல பேசிக்கிறோமே தவிர்த்து ஒரு ஃபேமிலியா இருக்கிறதுக்கான டைம் கம்மியா இருக்கு. மிஞ்சி போனா வருஷத்துல ஒரு 10 நாள் நாங்க சேர்ந்து இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்குன்ற கூடிய தன்மை எல்லாம் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி குடும்ப வாழ்க்கை, அதாவது காதல் திருமணம் அப்படிங்கிற போது என்ன பண்றதுங்க, நாங்களா கேக்குறோம், எங்களை தேடி தானா வருது, ஏன் வந்துச்சு, எதுக்கு போச்சு, எதுவுமே புரியல, ஆனா அதுல பாதிக்கப்பட்டது நான், என்னோட மனசு தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் உண்டு. சுக்கிரன் ஆதிக்கம் சார், அப்ப எப்படி சார் சேராம இருக்கும், உங்களை தேடி வரப்படி பெண் வராம இருப்பாங்க. கண்டிப்பா பெண் சார்ந்த பிரச்சனை கண்டிப்பா இருக்கக்கூடிய ஒரு நிலை உண்டு. காதல் காமம் இந்த பிரச்சனையெல்லாம் முன்னாடியே சந்திக்கக்கூடிய நிலையெல்லாம் வந்து ஈஸியா கனெக்ட் ஆகும். பிரச்சனை சந்திக்கக்கூடிய நிலை உண்டு. உங்களுடைய 2ஆம் இடமே பாருங்களேன், செவ்வாய் சந்திரன் நீச்சம், மனம் அப்படின்னு தடுமாறுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தவறான பாதையில போறதுகளுக்கு ஈஸியான வாய்ப்பு கிடைக்கும். கண்ட்ரோல் பண்ணன்னு வச்சுக்கோங்களேன், கண்ட்ரோல் பண்ணா நான் யார் தெரியுமா, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியுமா, என்னை கண்ட்ரோல் பண்ணாதுன்ற அளவுக்கு அந்த ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய தன்மை இருக்கும். 2ஆம் இடத்துலயே வந்து செவ்வாய்ங்க, முன்கோவம் ஜாஸ்தி வருங்க. நம்மளுடைய வாழை சுருட்டுறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல, யார் வருவாங்கங்க ஆஃப்டர் மேரேஜ். ஒய்ஃப்னு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும், போட்டிவாமா அடங்கி போக வேண்டியதான். பெருசா வந்து எதுவும் இல்லைங்க, நான் தான் ஒரு ஊருக்குள்ள ரவுடி மாதிரி சுத்திட்டு இருந்தேங்க, இன்னைக்கு என் ஒய்ஃப் வந்து அப்படியே அட்டைக்கு நீயாப்பா நீ அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலா என்னன்னு பாத்தீங்கன்னா, துலாம்ல பிறந்தவங்களுக்கு இந்த ஆண் பிள்ளைகள் வந்து எப்படி இருப்பாங்கன்னா, எல்லா தரப்புலயும் ஆள் கூட வச்சிருப்பாங்க. இருக்கிறதுலே ஹையஸ்டான ஆளோடையும் உங்களால பழக முடியும், நடுத்தரமான ஆளோடையும் பழக்க வழக்கம் வச்சிருப்பாங்க, இருக்கிறதுல அடிமட்டத்திலையும் பழக முடியும். எல்லா ஒரு இயல்பான நிலையில உங்களோட வாழ்க்கை வாழ்வாதாரத்தையும் வாழ்க்கைக்குரிய நண்பர்களையும் பயணிக்கப்படக்கூடிய நிலை உண்டு. பிடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உயிரே கொடுப்பாங்க. பிடிக்கலன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா வச்சு செஞ்சிருவாங்க. ஒண்ணும் செய்ய மாட்டாங்க, விலகிடுவாங்க. வேற ஒண்ணும் இல்லை, வச்சு செய்வாங்கன்னா நம்ம விருச்சிக ராசி மாதிரிலாம் கிடையாது, பழி வாங்குற குணாதிசல விலகிடுவாங்க, அவ்வளவுதான். அதாவது அடிச்சுட்டா கூட நமக்கு வலி தாங்கிடுவாங்க. பேசாம அமைதியா இருந்தா அந்த வலி எவ்வளவு பெரிய வலி தெரியுமா, அந்த வலியை கொடுக்கக்கூடிய நபர்கள் தான் துலாம் ராசியில பிறந்த ஆண் பிள்ளை. நிறைய பேர் கண்டிப்பா வெளிநாடு வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயம், ராகுனுடைய நட்சத்திரம்லாம் இருக்கு, அதனால இவங்களுக்கு பொருளாதாரம், வெளிநாடு பணம் கையில புழங்கக்கூடிய நிலை இருக்கும், வண்டி வாகனம் போக்குவரத்து இந்த மாதிரி வெளியில போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். இவங்களுக்குலாம் வந்து அந்த சுக்கிரன் அப்படின்றப்ப பொதுவாவே வந்து அழகா இருப்பாங்க, ரொம்ப ரொம்ப அழகா இருப்பாங்க, எதை போட்டாலும் அழகா இருக்காங்க, எப்படா அவ்வளவு வசீகரமா இருக்காங்கன்ற மாதிரி. ஆண் பிள்ளையா இருந்தா கூட அவ்வளவு அழகா இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். ஆண் பிள்ளையா இருந்தா கூட நீங்க அதை தப்பா எடுத்துக்க கூடாது. குட்டி பிள்ளையா இருந்ததுன்னு சொல்றேன் நான். குழந்தைக்கு வந்து ஒரு பொம்பளை வேஷம் போட்டா கூட எப்படி இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும் இல்லையா. சோ இவங்களுக்கு அந்த தன்மை எல்லா விதத்திலயுமே பொருந்தி போகக்கூடிய நிலை உண்டு. எந்த வயசுக்கு போனாலும் நிறைய மாடலிங் எல்லாம் பார்ப்போம். பசங்க வந்து அந்த காஸ்டியூம் கரெக்டா ஒரு விளம்பரத்தை வருவான் பாத்தீங்களா, பார்க்கும்போது அந்த ட்ரெஸ் இந்த பையன் ஒரு 10 வாட்டி பார்ப்போம், 10 வாட்டி அந்த ட்ரெஸ் வாங்கினா என்னன்னு நமக்கு தோணும். அந்த அளவுக்கு ஒரு மக்கள் மத்தியில ஈர்ப்பு இருக்கக்கூடிய நிலை. பொதுவாவே துலாமை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, மக்களுடைய ஒரு தொடர்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இயல்பாவே உண்டு.
இதுல பிறந்த ஆண் பிள்ளைகள் நிறைய பேர் தான் நிறைய அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், நகை கடையா இருக்கட்டும், துணிமணியா இருக்கட்டும், இன்னைக்கு டெக்ஸ்டைல்ஸ் எடுத்துக்கிறோம், பொட்டிக் எடுத்துக்கிறோம், நிறைய ஷாப்ஸ் ஓபன் பண்றாங்க. அது மாதிரி மக்களுக்குடைய தொடர்புடைய விஷயங்கள், மக்களுடைய தேவை சம்பந்தப்பட்ட பொருட்களை வந்து விற்கிறதா இருக்கட்டும், கொடுக்கறதா இருக்கட்டும், அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப இயல்பா இருக்கக்கூடிய நிலை உண்டு. ஒரு பையன் வந்து அப்படி போறான் அப்படின்னாலே அவனை பார்க்கும்போது ஒரு வசீகர தோற்றம் வந்து சாதாரண விஷயமானு யோசிச்சு பாருங்களேன். நான் ஒண்ணும் இல்லைங்க, ஐடி கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தேங்க. சும்மா ஒரு வாய்ப்பு கிடைச்சது திடீர்னு. நான் சும்மா போய் மாடலிங் ட்ரை பண்ணலாமே பண்ணேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நிறைய வாய்ப்புகள் உருவாச்சு. இன்னைக்கு சினி ஃபீல்ட்ல இருக்கேன். இன்னைக்கு நடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற அளவுக்கு நிறைய வாய்ப்புகளை வந்து உருவாக்கக்கூடிய தன்மைலாம் பார்த்தீங்கன்னா, அந்த துலாம்க்கு உண்டு. அந்த வசீகர தோற்றம். ரொம்ப ஆசைங்க. எனக்கு நடிக்கணும்னு ஆசை. மக்கள் மத்தியில அந்த என் முகத்தை காட்டணும். எனக்கு என்ன ஏன் பர்ட்டிகுலரா நடிக்கணும்னு சொல்றேன் அப்படின்னா, சுக்கிரன் அதிபதி. 7ஆம் இடத்து அதிபதி. அப்ப எதிர்பாலின ஈர்ப்பு இருக்கக்கூடிய தன்மை. இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய நிலை உண்டு. ஒண்ணும் இல்லைங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து ஆகாத ஆள் யார் தெரியுமா? மேலிடத்துல வந்து நம்ம ஒரு இடத்துல ஒர்க் பண்ணா கூட சரி, அதிகார தோரணையில இவங்கள நீ இத பண்ண, இத தப்பு அப்படிங்கிறத அரட்டை சொன்னாங்கன்னா பிடிக்காது. அன்புக்கு அடிபணியக்கூடிய நபர்கள். அன்பால காரியம் சாதிக்கலாம் அப்படின்னா, துலாம் ராசியில பிறந்த ஆண் பிள்ளைகிட்ட நீங்க ஒண்ணே ஒரு விஷயம் தாங்க. அன்பா நீங்க பேசி பாருங்க. சொல்லுவாங்கல்ல, கல்லும் கரையும் அப்படிங்கிற மாதிரி இவங்களுடைய கல் நெஞ்சமும் கூட கரையக்கூடிய ஒரு தன்மை. அன்புக்கு மட்டுமே அடிபணியக்கூடிய நபர்கள். அதிகாரத்துல நீங்க ஒரு விஷயத்த திணிக்க நினைச்சீங்கன்னா, அதை முடிச்சு விட்டுட்டு போவாங்களே தவிர்த்து, புதுசா புதுப்பிக்கணும்னு நினைக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்கவே இருக்காது. வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரங்கன்னு சொல்ற மாதிரி இவங்களுக்கு வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்கள் செய்யக்கூடிய அமைப்பு, குறிப்பிட்ட காலகட்டத்துல டெடிகேட்டடா வாழக்கூடிய நிலை, இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா துலாத்துக்கு உண்டு. எடை போட்டே இருப்பாங்க. இவங்களுக்குலாம் வந்து என்னன்னாங்க, அந்த அன்பு அளவு கடந்து அன்பு வச்சிருவாங்க. பார்ட்னர் மேல பலாதி பிரியம் வச்சிருவாங்க. சந்தேகமும் கூடயே வந்துடும். ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணத்துக்குள்ள போறதும் இவங்க தான். திருமண வாழ்க்கையில வந்து இவங்கள மாதிரி ஒரு ரொமான்டிக் கப்பிள் பார்த்ததே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு இருக்கக்கூடிய நபர்களும் இவங்க தான். 2 விதமான ஆட்கள் உண்டு. சோ ரொம்ப வந்து நான் சொல்வேன், பொதுவாக துலாத்துல பிறந்த ஆண் பிள்ளையா இருக்கட்டும், பெண் பிள்ளையா இருக்கட்டும், இவங்களை கல்யாணம் பண்ணிட்டவங்க கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லுவேன். என்ன காரணம்னா, அவ்வளவு அழகா குடும்பத்தை வந்து நேசிக்கக்கூடிய நபர்கள், குடும்ப நபர்களுக்காக தன்னோட வாழ்க்கையை தியாகம் பண்ணி வாழக்கூடிய நபர்கள். இவங்களை புரிஞ்சுக்கிறதாங்க கஷ்டம். இவங்களோட மைனஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லாருக்கிட்டையும் அன்பா பழகிடுவாங்க. நல்லது கெட்டது தெரியாது. நிறைய சிக்கல்ல போய் மாட்டிப்பாங்க. தன் பேரை அவமானப்படுத்திப்பாங்க. அதுக்கப்புறம் அதுல இருந்து மீண்டு வருவாங்க. அதுக்குள்ள ரொம்ப மூழ்கி போயிட்டாங்கன்னா கஷ்டம். இவங்களுக்கு அதாவது களவும் கற்றுமரன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? எல்லா பழக்கத்தையும் கத்துக்க வச்சுக்கூடிய தன்மை இருக்கும். பிளே பாயும் இவர் தான் சார். ஓப்பனா சொன்னா இருக்கிறதுலே பிளே பாய் நம்மால் தான். ஒரு கட்டத்துல பிளே பாயா இருந்து எதுவுமே இல்லை, எல்லாமே ஆன்மீகம் தான்ற அளவுக்கு பேசக்கூடிய நபர்கள் நம்மால் தான். எங்களால காதலமும் பண்ண முடியும். அதே மாதிரி காதலை தாண்டின ஒரு அதீத தெய்வத்தினுடைய ஆன்மீகத்தையும் எங்களால உணர முடியுன்ற அளவுக்கு 2 விதமான எக்ஸ்ட்ரீமான தன்மையும் இவங்ககிட்ட இருக்கும். எதுல போனாலும் மூழ்கி திளைச்சிடுறதுங்க. சாதாரணமாலாம் கிடையாது. அதே மாதிரி சனி உச்சம் அடைறதுனால அவங்களோட வேலைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, அவங்களோட வேலைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. முடிஞ்சு போன விஷயத்த பத்தி நிறைய யோசிப்பாங்க. அவங்களுடைய சிறுபிள்ளை பருவம்னு ஒரு விஷயம் இருக்கும்ல, இதுக்கும் அவங்களுக்கு ஒரு கனெக்டட் இருந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு வகையில அந்த ஒரு ஆசை அபிலாசை அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணி சந்தோஷப்படக்கூடிய நிலையெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம துலாத்துல பிறந்த ஆண் பிள்ளைகளுக்கும் உண்டு. வசீகர தோற்றம்னு சொன்னோம் இல்லையா? சோ இவங்களுடைய அழகே இவங்களுக்கு பணம் சம்பாரிச்சு கொடுக்கும்னு சொல்லலாம். அழகே வந்து இப்ப இன்னைக்கு நடிக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, அவங்களோட திறமைங்க இல்லையா? அழகு ஒரு பக்கம், திறமை இருக்கு. அதுவே வந்து காஸ்டியூம்ஸ் வச்சு விக்கிறாங்க, செய்யறாங்க. அது ஒரு முதலீடா வச்சு பண்றாங்க. அதே மாதிரி பெரும் பணம் புழங்கக்கூடிய அமைப்பு, அன்றாட வருமானத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, பார்ட்னர் வந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையில முன்னேற சொல்லக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே வந்து துலாம் ராசிக்கு பொருந்தி போகக்கூடிய ஒரு தன்மை உண்டு. ஒரே விஷயம் தாங்க, எல்லாத்தையும் ஈஸியா நீங்க வந்து நம்பிடாதீங்க. நம்பி ஏமாறுறது பத்தல அப்படிங்கிறப்போ, ஏன்னா உங்களுடைய மனசு வந்து ரொம்ப இலகுன மனசா இருக்கும். உங்களோட 2ஆம் இடத்துல சந்திரன் நீச்சம். உங்களோட ராசியிலே பாத்தீங்கன்னா சனி உச்சம் அடைகிறாரு. சோ இயல்பாவே இரக்க குணம் ஜாஸ்தி. எவ்வளவு படிச்சாலும் திருந்தவே மாட்டையா, எவ்வளவு பட்டாலும் திருந்த மாட்டேன்னு ஒரு கேள்வி கேட்பாங்கல்ல, அது மாதிரி எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்டா, ரொம்ப ரொம்ப நல்ல வேண்டான்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்கன்றதுக்காக நம்ம அடி வாங்கிட்டே இருந்தோம்னா நம்மளோட வாழ்க்கையில நமக்கான அங்கீகாரத்தை இழந்துருவோம். சோ மதியாத தலைவாசல் மிதியாதைன்னு சொல்றது மாதிரியும், சுயமரியாதை கௌரவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற இடத்துக்கு கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ கத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. அதுக்காக நான் வந்து கர்வம் பிடிச்சவனாவே இருப்பேன்னு சொல்றது அப்படி வாழ்க்கை இல்லாம, யாருக்கு உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அந்த இடத்துல அதாவது உண்மையான நிலைப்பாடுகள் என்னன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிழல நிஜம் நம்புவீங்க, நிஜத்தை நிழல் நம்பிட்டு இருப்பீங்க. சோ உங்களுக்கு அந்த பாகுபாடு பார்க்க தெரிஞ்சது அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய நிலை உண்டு.
தாண்ட அந்த அகந்தையை விட்டுறது. நல்ல செல்வாக்கும் உங்ககிட்ட இருக்குங்க. ஆனா அதை எப்படி நீங்க செல்வாக்க பயன்படுத்துறீங்கன்னு நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை இருக்கும். கடன் வாங்கினா கடன் கட்டுறதுல ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஒண்ணு பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயம் நல்லா பிரச்சனை இல்ல அப்படின்னா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, லைஃப் பார்ட்னரோட ப்ராப்ளம் இருக்கும். இன்னொரு ஒரு சாரார் எடுத்துட்டோம் அப்படின்னா, உடல் ஆரோக்கியம். கண்டிப்பா நீங்களாம் உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்திக்கணும். வீட்ல வந்து நம்முடைய மூதாதையர்களுக்கு ஏன்னா சனி உச்சமடையக்கூடிய இடம். கண்டிப்பா உங்களோட மூதாதையர்களுக்கு என்ன நோய் தாக்கம் இருந்துச்சோ, என்ன இருந்ததோ அதுக்கான ஒரு 40 வயச கிராஸ் பண்றீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா பிளட் டெஸ்ட்லாம் எடுத்து உங்களோட உடம்புல ஆரோக்கியத்த பாத்துக்கிறது நல்லது. இந்த மாடர்னா இருக்கக்கூடிய உணவு முறைகளை தவிர்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ஒரு பாரம்பரிய உணவு முறைகளுக்குள்ள நீங்க போயிட்டீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரே விஷயம் என்னன்னா உங்களோட உடல் ஆரோக்கியம் நீங்க ரொம்ப முக்கியமா பாத்துக்கணும். ஹார்ட் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் நீங்க பாத்துக்கிறது நல்லது. ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கறத உள்ள கொண்டு போகாம இருக்க வரைக்கும் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. உடல் ஆரோக்கியம் ஏன்னா 2ஆம் இடமே பாத்தீங்க அப்படின்னா செவ்வாயுடைய நிலை இருக்கக்கூடிய தன்மை உண்டு. செவ்வாயோட வீடா இருக்கிறதுனால கடன் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பா ஏதாவது ஒரு பஞ்சாயத்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நண்பர் விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. யாரையும் நம்பி கொடுக்கல் வாங்கலுக்கு போனீங்க அப்படின்னா மாட்டிப்பீங்க. அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்துல அடிபடுறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் சேஃப்டி செக்யூரா இருக்கிறதுக்கான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுதாங்க ஓவராலா சொல்லணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்கு உங்களை பத்தி சொல்றதுக்கு. ஸோ திருமண வாழ்க்கையும் சரி, நம்மளுடைய வாழ்நாள் ஃபுல்லா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய அங்கீகாரம், நமக்கான வேலை சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல தெளிவா தீர்க்கமா கரெக்டா இருந்துட்டீங்க அப்படின்னா நல்லா இருப்பீங்க. பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா மாட்டிப்பீங்க. அதே மாதிரி ஷேர் ட்ரேடிங் திடீர் அதிர்ஷ்டத்தை நம்புறேன் அப்படிங்கிற விஷயம்லாம் வேணாம். உங்களுக்கு தானா கிடைக்கிறத கிடைக்கும். ஆனா நீங்களா போய் வாலண்டரியா மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டமாயிடும். எடுப்பார் கைப்பிள்ளையா இல்லாம உங்களுடைய மனநிலைக்கு ஏற்ப உங்களுடைய ஆலோசனை வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய மூத்தர்கள் சொல்றதை கேட்கலாமே தவிர்த்து உங்களை சுத்தி இருக்கவங்க எல்லா வார்த்தையும் நீங்க உள்வாங்கிட்டீங்கன்னா முடிவு நீங்க எடுக்கிறதா இருக்கணும். எல்லாருக்கிட்டையும் ஒப்பீனியன் கேளுங்க. பட் முடிவு தீர்க்கமா தெளிவா எடுத்து உங்களோட வாழ்க்கை பயணத்தை கொண்டு போனீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ இன்ன வரைக்கும் நான் துலாம் ராசியை பத்தின விஷயங்கள் நிறைய கொடுத்துருக்கேன். ஆண் பிள்ளைகள் எப்படி இருப்பீங்க அப்படின்னு உங்களோட வாழ்க்கை முறையில என்ன நடந்திருக்கு என்ன நடக்கல அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது அப்படின்னா நீங்க கமெண்ட்ல போகலாம். எங்க பத்தின இந்த பதிவுகள்லாம் கொடுங்க மேம், எனக்கு இது நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க ஏதாவது டாபிக்ஸ் வச்சிருந்தாலும் சரி அதை பத்தின ஒரு விஷயமும் கொடுங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் குலதெய்வ வழிபாடு, ஏன்னா சனி உச்சம் பெறார், குலதெய்வ வழிபாடு மஸ்ட். குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில வளம் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ நம்பிக்கை துரோகிகள் அப்படிங்கிறதெல்லாம் உள்வாங்காம நீங்க ஒரே விஷயம் சார், உங்களுக்கு நீங்க எப்பயுமே நன்றி மறவாமை அப்படிங்கறத நீங்க ஃபாலோ பண்ணக்கூடிய நபர், அது தெளிவா தெரியும். அதுல எதுவும் மாற்றமே கிடையாது. ஆனா நீங்க உங்களுடைய ரகசியங்களையோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களோ மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்கன்னா எதிர்பார்ப்பு இல்லாம சொல்லி கொடுங்க. இதை கொடுக்குறோம், இது கிடைக்குமா கிடைக்காதான்ற நம்பிக்கை இல்லாம கொடுத்துட்டீங்கன்னா மறந்துடும். அப்படி நிலையில இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை நல்லபடியா போகும். யாருக்கிட்டையும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம உங்களோட வாழ்க்கை பயணத்தை நோக்கி கொண்டு போங்க. உங்க வாழ்க்கை ரொம்ப வளமா சிறப்பா எந்த குறையும் இல்லாம சூப்பரா இருக்கக்கூடிய தன்மை ஒண்ணுங்க. அது மாதிரி இந்த டைம் ஆஃப் பீரியட்ல நீங்க உங்களுக்கு உங்க வீட்டுல ஒரு பிரச்சனை ஓடும். என்ன பிரச்சனைக்காக பேசிட்டு இருப்பீங்க அப்படின்னா நகை சம்பந்தப்பட்ட விஷயத்த பத்தி வாங்குறதோ அல்லது யாருக்கா கிஃப்ட் கொடுக்குறதோ அல்லது அடகு வச்சு நகையை பத்தி திருப்புறதை பத்தின ஒரு பேச்சுவார்த்தைகள் கணவன் மனைவிக்குள்ளேயோ அல்லது உறவுகளுக்கு மத்தியிலையோ இந்த வீடியோ எப்ப வேணா பாருங்க சார். பார்க்கும்போது இதை பத்தி பேசுனீங்க அப்படின்னா நீங்க கமெண்ட்ல போடுங்க. ஆமா நாங்க இதை பத்தி பேசணும் அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல போடலாம். எத்தனை பேருக்கு கரெக்டா இருக்கு அப்படின்னு. நன்றி, வணக்கம்.